ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலிஃப்ளவர் 65 வீட்டிலையே கடை ஸ்டைலில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி சமைக்கலாம் வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு உப்பு மஞ்சள் தூள் இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக புழு இருக்கும். நாம் என்ன தான் வாஷ் பண்ணாலும் அந்த புழு போகாது. இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்தால் தான் புழு எல்லாம் போகும். நீங்கள் வெந்நியை கொதிக்க விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி முட்டையாக வந்ததோட நீங்கள் காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாம் ஃபுல்லாக வெந்நி கொதிச்சிருச்சுன்னா காலிஃப்ளவர் வெந்துட்டுனா அந்த கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிலே விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் தண்ணிலாம் ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோட கபாப் மசாலா, சிக்கன் கபாப் மசாலா, சிக்கன் 65 மசாலா எந்த மசாலாவாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு ஆல்ரெடி நம்ம அதில் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக இதில் மசாலாக்காக உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கலர் பொடி, முட்டை ஒன்றே ஒன்று சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, தயிர், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவுமே படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனால் தான் காலிஃப்ளவரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் போது தான் நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 ரெடியாக கிடைக்கும். இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட சேரும். இதை நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிங்க. நீங்கள் ஃபுல்லாக பொரிச்சிங்கன்னா அப்படியே அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அட்டை மாதிரி ஆகிடும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக நீங்கள் நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல ஈஸியாக சுவையான முறை காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.